அளவுக்கு மாறி இருக்கான்னு பாருங்க. மகா, இதை விடக்கூடாது. அவ கை எப்பவும் ஓங்கி இருக்கவே கூடாது. அவளை அடிமையாக்கி நம்ம காலுக்கடியில மண்டி போட வைக்கணும். பார்க்க முடியல அக்கா, கவலைப்படாது. அது மட்டும் ஒரு நாள் கூட இதை நாம சாதாரண வந்துருச்சுன்னு பாக்குறேன். இல்ல, இங்க நடக்கிறதே வேற. அவருக்கு உடம்பு சரியில்லாத ஒரு சாக்கா வச்சு நுழைஞ்சிருச்சு. மகா, அதுவும் ஒரு விதத்துல நமக்கு நல்லதுதான். ஏன் இப்படி கத்துற? எது கத்துறனா? இவ்வளோ சவுண்டா டிவி வச்சு பாப்பீங்க? நான் எவ்வளோ நேரம் டோர் தட்டி இருந்தேன் தெரியுமா? நீ என்ன இவ்வளோ சவுண்ட் வச்சு பாக்குறீங்க? மூஞ்சியை பாரு, அப்படியே அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. என்னம்மா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் நீ இப்படி பேசுறீங்க? ஏய், ஸ்கூல்ல இருந்து வந்தல, முதல்ல போய் மூஞ்சி கை கழுவு. சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா இல்லையா? எப்ப பாரு சாப்பாடுன்னு அப்படியே உங்க அப்பா லட்ச லட்சமா கொண்டு வந்து கொட்டுறான். 24 மணி நேரமும் உங்களுக்கு வகை வகையா ஆக்கி கொட்டுறதுக்கு. போ, காலையில சுட்ட இட்லி தான் இருக்கு, போய் கொட்டிக்க போ. தம்பி காய்ச்சி எதை சாப்பிட கொடுத்தீங்களா இல்லையா? ஏய், நீ அம்மாவா இல்லை நான் அம்மாவா? உங்க அப்பனை மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. எந்திரிச்சு போ. நல்லா பொதி மாடு மாதிரி. என்னம்மா சாப்பிட்டியா? காலையில் இட்லி செம்ம டேஸ்ட்டுமா. நான் சுட்ட இட்லியாச்சே, நல்லா இருக்காதா பின்ன? என்ன பண்ற? நான் ஹெல்ப் மாட்டேன். என்னது ஹல்கா மாறிட்டியா? டீனா, டிமி, வாங்க வந்து சாப்பிடுங்க. என்ன இவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருக்க? மணி என்னாச்சு பார்த்தியா? போய் படு, காலையில் பார்த்துக்கலாம். இன்னும் 2 லைன் தான் பாங்க, தான் எழுதிட்டு படுத்துறேன்.
சரிடா. டிம்மி எப்படி இருக்கீங்க? I'm okay, Daddy. அம்மா குழந்தைக்கு மருந்து கொடுத்தியா? நான் மருந்து வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தீங்களா? ஏம்மா நேற்று வாங்கின அந்த மருந்துலாம் காலி ஆயிடுச்சா? நான் குடிச்சிட்டேன். ஏம்மா டானிக் இருக்குதான்னு தானே கேட்டேன், அதுக்கே இப்படி அழட்டிக்கிற நீ? யார் அழட்டிக்கிறா இப்போ? மருந்து வாங்கிட்டு வாங்கன்னா நேற்று வாங்கிட்டு வந்த மருந்து என்னாச்சுன்னு கேட்குறீங்க? பிள்ளைக்கு தானே கொடுத்தேன், 100 டிகிரி. சரி விடுமா, சாப்பிட நான் வச்சிருக்கேன். இட்லி. இட்லியா? மறுபடியுமா இட்லி? அம்மா இட்லியை தூக்குறியா? நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்னை பார்த்தா என்ன வெட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுதா? போங்க எடுத்து போட்டு சாப்பிடுங்க, நான் அவனை தூங்க வைக்கணும். இருக்கு பாரு, எடுத்து போடு, நம்ம பேக் ரெடி பண்ணி போ. டீனா, கீழே போய் ரேவதி என்கிட்ட பச்சை மிளகாய் வாங்கிட்டு வா, சீக்கிரமா போ. ரேவதி அக்கா, என்னடி என்ன ஸ்கூலுக்கு கிளம்பலையா? நான் கிளம்பிட்டேன். நீ என்ன இன்னைக்கு லீவா? எனக்கு தான் நேற்றே லீவ் விட்டாங்களே. சரி அக்கா இல்லை? அக்காவா? அதோ வெயிட் பண்ணுறேன். ஏங்க, டீனாக்கு ஸ்கூலில் 10 நாள் லீவ் விடுறாங்க. அவள் கோச்சிங் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு அவங்க மேம் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அதுக்கு அவளுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வேணும். ஏம்மா ஃபோன் இல்லாமல் அட்டன் பண்ண முடியாதா? முடியாதுங்க. சரிம்மா, என்னன்னு பார்க்குறேன். இந்த பார்க்குறேன் கேட்குறேன்லாம் சொல்லாதீங்க. சாயந்தரம் வரும்போது ஃபோனோடு வரீங்க. சரிம்மா. என்னம்மா? அக்கா, அம்மா 2 பச்சை மிளகாய் கேட்டாங்க. அக்கா, இந்தம்மா பச்சை மிளகாய். ஏங்க, வரும்போது மறக்காம டிமிக்கு சாயந்தரம் எடுத்து நாட்டுங்க. பாய் டிமி. பாய் டிமி. பாய் டாடி. பாய் டினாக்கா. செல்வி, செல்வி. என்னங்க? அம்மா என்னம்மா இது? ஏங்க, கடலம்மா அவங்க. என்னமோ இந்தா நீ கேட்ட போனு. என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை, மழை வருதான்னு பார்த்தேன். ஏமா? பின்ன சொன்ன உடனே வாங்கி வந்துட்டீங்க. சரி, காஃபி வேணுமா டீ வேணுமா? என்ன பாசம் பொங்குது? பின்ன சொல்கிற பேச்செல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, பொங்காதான் என்ன? சரிம்மா, ஒரு ஃபில்டர் காஃபி ஒன்று எடுத்துக்கலாம். நம்ப
டம்ளர் கொஞ்சம் அங்கே வைங்க. ஆமாச்சு. என்னது இது? ஃபோன்மா? இது ஃபோனுன்னு எனக்கும் தெரியும். நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், நீங்கள் என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நீ தானே ஏதோ கிளாஸ் அட்டன் பண்ண ஃபோன் கேட்ட. நான் கேட்டது டச் ஃபோனு, நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறது கீபேடு ஃபோனு. இதை வச்சு அவள் எப்படி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுவா? என்னது டச் ஃபோனா? அது எவ்வளோ வரும்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன ஒரு 10,000 15,000 வருமா? 10,000 15,000 வருமாவா? இதுவே நான் செகண்ட்ஸில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இதில் டச் ஃபோன் வர அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன்? நான் அப்போவே நினச்சேன் உங்களுக்கே ஒரு ஃபோனு வாங்க கூட வக்கில்ல. இதில் உங்கள் பிள்ளைங்க சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் படிக்கணும். பேசாமல் உங்கள் பிள்ளைங்களை வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டே கஞ்சி ஊற்றுங்க. அதுதான் உங்களுக்கு செட் ஆகும். நான் அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போகிறேன். இப்போ என்ன டச் பண்ண தானே வேணும்? இன்னும் 2 மணி நேரத்தில் உன் கையில் இருக்கும். எடுக்கிறது பிச்சை, ஏறுறது பல்லாக்கு. என்ன டிமிக்கு இன்னும் ஜுரம் சரியாகலையா? அக்காவை ப்ரே பண்ணி விடவா? ஓ லார்ட், thank you for the day. Bless my brother, heal him and give him good health. In Jesus name I pray, amen. அக்கா உனக்கு ஒரு பாட்டு பாடுறது தூங்குறியா? தேனினி மயிலும் மேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நானி ஓடியே வருவாய் தினம் நீ என் மனமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம், நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துன்னை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. செல்வி, செல்வி, இந்தா நீ கேட்ட டச் ஃபோன். எனக்கு தெரியுங்க நீங்க வாங்கிட்டு வந்துருவீங்க. என்ன தயவு செய்து பல்ல மட்டும் காட்டாத. கோவப்படாதீங்க. வர வர இந்த போன் மாதிரி நீங்களும் ஸ்மார்ட் ஆயிட்டீங்க. ரொம்ப வழிது, கொஞ்சம் தொடச்சுக்க. அட போங்கங்க. எங்க எங்க இங்க வாங்க, வந்து உக்காருங்க. வெக்கப்படாதீங்க, வாங்க. எங்க பக்கத்து வீட்டு ரேவதி அக்கா போன வாரம் அவங்க ஃபேமிலியோட பீச்சுக்கு போனாங்களாம். இதை கேட்டதுலேருந்து டீனாவும் பீச்சுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. நீங்கள் எப்போங்க ஃப்ரீயாக இருப்பீங்க? எப்போங்க எங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க? நாளைக்கு ஃப்ரீதா, நாளைக்கு போகலாம். நாளைக்கே வா? என்னங்க சொல்கிறீங்க? எங்க இப்போ தாங்க நீங்கள் உண்மையாகவே ஸ்மார்ட்டு. நான் எப்போவே ஸ்மார்ட் தான்.
டிமி டீனா டிமி டீனா என்ன ஒரு போட்டோ எடு. இங்க வா. ஹலோ 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 செல்வி பிள்ளைய பார்த்துக்க. என்ன டீனா நல்லாவே இல்ல, வேற மாதிரி எடு. சரி சார் சரி சார் மண்டே பார்த்துக்கலாம். சரிங்க சார் மண்டே பார்த்துக்கலாம். டிம்மி எங்கம்மா டிம்மி எங்கம்மா உங்கள்கிட்ட தானே விட்டு போனேன் செல்வி. ஏங்க உங்ககிட்ட தானங்க வந்தா? ஏய் நான் ஃபோன் பேசணும் உங்கள்கிட்ட தானே விட்டு போனேன் டிம்மியை. ஐயோ நான் பார்க்கலங்க. ஏய் ரவி
டேய் ரவிடே என் பிள்ளைய காணடா பீச்சுக்கு போய் வந்துட்டா ரவிடே கொஞ்சம் வாட சீக்கிரம் ரவிடே என் பிள்ளைய காணடா ரவிடே டேய் கொஞ்சம் உடனே வாடா டேய் அண்ணா ரவண்ணா அந்த குழந்தை காணோம் இருமா இருமா அழாதம்மா கவலைப்படாதம்மா இருமா ஆளுக்கு ஒரு மணி தேடி பதட்டப்படாத இருமா 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 எங்க விளையாடிட்டு இருந்தா எங்க கூட தானே எங்க போன எப்போ காணாம போனா இப்பதானே ஐசக் எங்கம்மா ஐசக் எங்க போயிருக்கா தேடி போயிருக்காங்க சரி கவலைப்படாதம்மா இருமா தேடி கண்டுபிடிச்சிடலாம் இருமா கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதம்மா ஹலோ ஐசக் எங்க இருக்கிற நான் இங்கே வந்துட்டேன் வா வா பதட்டப்படாத வா வா நான் இங்கே தான் இருக்கிறேன் தங்கச்சி கூட தான் இருக்கிறேன் நீ வா நம்ம பார்த்துக்கலாம் ரவி என் புள்ள எங்க கவலைப்பட நான் வந்துட்டேன்ல நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாத குமார் எங்க இருக்கீங்க அங்க ஈசிஆர் சில்வர் பீச்சில் தான் இருக்கேன் உடனே வாங்க லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கேன் உடனடி அவன் பார்த்து வந்துருங்க பிடிப்பா ஐசக் பொறுமையாரு கவலைப்படாத முதல்ல தங்கச்சி கூட்டு வீட்டுக்கு போவான் சொல்லியிருக்கேன் கவலைப்படாத அவங்க எல்லாத்தையும் விசாரிக்க சொல்லியிருக்கேன் நான் வந்துட்டேன்ல நான் பார்த்துக்கிறேன் வா முதல்ல ஏறு அடுத்து 24 மணி நேரம் பிள்ளை ஒப்படைக்கிறா பயப்படாத நீ கவலைப்படாதா அழையாத கடவுளா எப்படி இருக்க முடியும் டேய் அழுதுடா நான் பார்த்துக்கிறேன்டா கவலைப்படாதடா டேய் கவலைப்படாதடா நீ அழுதுடா வலிக்கு ஆறுதல் நீ தான்டா சொல்லணும் அழாதடா வா டீனா வா டீனா டீனா
சரி எது வந்தாலும் இன்ஃபர்மேஷன் சடனாக கொடுங்க. ஐசக் ஏய் அழாதடா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். நான் கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லியிருக்கேன்ல. அம்மா அழாதம்மா, ஏம்மா அழ? ஐசக்கு அழாதடா, நான் பார்த்துக்கிறேன்டா, கவலைப்படாதடா. அம்மா குடிக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் கொடுமா, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுமா. அழாதம்மா, கவலைப்படாதடா, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா. யாரா இது? மாம்சு ஆடு தனியாக வந்து மாட்டிச்சு, அதான் அவன்கிட்ட. ஆமா இப்ப எதுக்கு என் மேல கை வச்ச நீ? என்ன பண்ணி வச்சிருக்குன்னு தெரியுமாடா உனக்கு? டேய், ஏற்கனவே நம்ம மேலே எக்கச்சக்கமான போலீஸ் கேஸ் இருக்குது, இதில் கிட்னாப் கேஸ் வேறியா? மொவனை மாட்டினு வச்சுக்க, ஜென்மத்துக்கு வெளில வர முடியாதா? இதுக்கா மாமே நினச்ச? உனக்காக உசுரே கொடுப்பனே மாமே. நீ டோன்ட் வரி ஐ டேக் கேர். போதையில் ஏதாவது உலக நிற்காத. எந்த இடத்துல தூக்கணும் நீ அவனை? அதான் மாமே, நம்ம எப்பவுமே போவோமே ஈஸியாரு சில்வர் பீச்சு, அங்கே தான். அங்கே எப்படி அவனை தூக்கணும்? பார்த்தீங்களா? யூ டேடி? ஓ மை ஃப்ரெண்ட், கம் 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 கம்.
நான் பார்க்கும்போது அவன் மட்டும்தான் இருந்தான். அதுக்கு அப்பு நான் மீன் வந்துட்டேன். டேய் போ போய் வண்டிடு. அவங்க அப்பா அம்மா தேடிட்டு வரான், போய் பார்ப்போம். யூ டெல்லிங் சீரியஸ்? ஏய் வர்ற கோத்தை அடிச்சு சாவடிச்சிட போகிறேன் பா. Cina, Cina, Cina kata terba. Cina, lagu open pernah. Cina, lagu open pernah. Kata terba. ऐसे पर करे, पाती करे. Cina, kata terba. Cina. என்னது ஏசுப்பா பார்த்துப்பாரா? எப்படி ஏசுப்பா அவங்க கூட இருப்பாரு? நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம இருந்தீங்களா, இல்ல ப்ரேயர் பண்ணீங்களா, இல்ல பைபிள் வாசிங்களா, இல்ல ஒழுக்கமா சர்ச்சுக்காவது போனீங்களா? எப்படி அவங்க கூட இருப்பாரு? ஏமா என்னைக்காச்சும் ஒரு நாள் என் கூட சந்தோஷமா பேசியிருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் டிவி 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 தானே இருந்திருக்கீங்க. இதுல வேற டீனா டிம்மி போய் ப்ரேயர் பண்ணுங்க, பாட்டு பாடுங்கன்னு சொல்றீங்கல்ல, ஒரு நாள் எங்க கூட வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கீங்களா? மா எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். விடுங்க. டிம்மிக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். சரி அதையும் விடுங்க. அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். சொல்லவா போங்கம்மா போங்க. உங்களுக்கு அப்போ எனக்கு பார்க்கவே பிடிக்கல. என்னைக்கு ஒன்று நான் கட்டணும் அன்றைக்கே வாழ்க்கையில் நிம்மதி இல்லைடி. நீ பெத்த பிள்ளைங்கடி, ஆனால் அந்த பிள்ளைங்க மேலே ஏன்டி நீ பாசம் காட்டல? வா 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 உட்கார் உட்கார் உட்கார். டிவி பாருமா, டிவி பாருமா. சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா சொல்லுமா, வாங்கி வந்து தரேன். சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா சொல்லுமா, வாங்கி வந்து தரேன். என்ன சொன்னேன் அன்றைக்கி? என்ன சொன்னேன்? வக்கில் அதன்னு சொன்னேன். பிச்சை எடுக்கிறேண்ணா, பிச்சை எடுத்தாலும் உன்னை கௌரவமாக வச்சு காப்பாற்றுங்கிறேன்டி. உங்கள் 3 பேர் மேலேயும் உயிரே வச்சுக்கிறேன்டி. உங்கள் 3 பேர் மேலேயும் உயிரே வச்சுருக்கிறேன்டி நான். என்ன பண்ணுறதுனே தெரியல மாம்சு, பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏய் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். மாம்சு எனக்கு ஒரு ஐடியா வருது. பேசாமல் அந்த பையனை போய் ஸ்டேஷனில் விட்டுடலாமா? என்ன செம்மையாக எனக்கு ஒரு ஐடியா வருது. பேசாமல் 2 பேர் செத்துருவோம்.
மாம்சே மாம்சே ப்ரௌனி பிளாக்கி மாம்சே அவன் ஏன்டா மாம்சே யாரா யாரா யோ அவன்தான் ஆண்டா ஏன்ஸ்டாண்டா யோ இதான் நானும் சொன்னேன் ஹலோ யூ நேம் வாட் டேய் உன் பேர் என்ன என்ன பேரண்டா ஹல்க்கு என்னடா பேர் இது ஹல்க்கு ஸ்பைடர்மேன் அயன்மேன் என்ன யூ டேடி டோன்ட் வரி யூ டேடி கம்மிங் என்ன வேண்டா அவனுக்கு பசிதான் மாம்சு. ஐயோ பாவம் பச்சை புள்ள. டேய் போய் கோனார்கல்ல 2 இட்லி வாங்கினோடா. பல்ல விளக்கலாமா? இந்த ப்ரஷ். இது ப்ரஷ்ஷா? செம்மையா இருக்கும். இந்தா. இதுல எப்படி ப்ரஷ் பண்றது? நான் சொல்லி தரேன். இது கடி 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 ஈ காட்டு. அங்கிள் so bitter. இவன் வேற பட்டரு கிட்டருன்றான். அவனை வேற எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. ஆக்கட்டா ஆக்கட்டா ஆக்கட்டா. பாருங்கள இட்லி வாங்குற கேப்ல இவ்வளவு அட்டாச் ஆயிட்டீங்க. எல்லாம் உன்னால வந்ததுடா. டேய் ஹல்க், ஃபர்ஸ்ட் டிஷ் நெக்ஸ்ட் டிஷ். டீனா சாப்பிடுமா, டீனா சாப்பிடுமா, பட்னியா இருக்காதம்மா, கொஞ்சமாவது சாப்பிடுமா. என்ன ரொம்ப பாசமா இருக்கணும்னு நடிக்கிறீங்க? டீனி சின்ன பையன், அவ உங்க கூட இருக்கிறத விட என் கூட தான் அதிகமா இருந்திருக்கான். என் தம்பி எங்க இருக்கான், எப்படி இருக்கான், சாப்பிட்டானா சாப்பிடலையான்னு தெரியல. உங்களுக்கு அதுக்குள்ள பசிச்சு போங்க. டீனா என்ன மன்னிச்சிடுமா, நீ நினைக்கிற மாதிரி அம்மா கேட்டவே இல்லைம்மா. காலைல அல்கே அல்கே காட்டுப்பா. என்னடா வாவே காட்ட மாட்டேங்கிறான். அல்கே சூப்பர், வெரி குட். அங்கிள் எப்போ எங்கள் டேட்டை கூட்டி போயிங்க? உங்க டேடி வந்துட்டே இருக்காரு. எங்கள் டேடிக்கு உங்களை எப்படி தெரியும்? அல்கே உங்க டேடி தான் என் ஃப்ரெண்டு. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், சாக்லேட் பிடிக்கும். அங்கிள் உங்களுக்கு கன்னு தெரியுங்களா? என்ன வேணும்? கன்னு. கன்னை வச்சு என்ன பண்ண போற? அவங்க நல்லா சுட்டுருவேன். என்னது சுற்றுவியா? டேய் ஒருவேளை போலீஸ்காரன் புள்ளியா இருக்குமோ? டேச்சுனா ஃபஸ்ட்டு அவனுக்கு ஒரு கன்னை வாங்கி கொடுத்துட்டு அவங்க அப்பா அம்மா பீச்சில் அவனை தேடுறாங்களா போய் பார்த்துட்டு வரோம். மாம்சு, இவன் நம்ம கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை. டக்குன்னு முடிவெடுங்க. டேய் உன் இஷ்டத்துக்கு போதையில் என்ன வேணால் பண்ணுவேன். இப்போ நான் முடிவு எடுக்கணுமா? மாம்சு, ஏதோ போதையில் தெரியாமல் பண்ணிட்டேன். நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. ரா எவ்வளோ பண்ணிட்டான், இதை பண்ண மாட்டோமா? வா அல்கே கன் வாங்க போலாமா? ஓகே.
நாள் பாருங்க. நீங்கள் கேட்ட கண்ணு சின்ன சுடு போடு போடு. அதுக்கு இப்படியே சுற்றணும். அப்படி சுற்றி சுத்து. அப்படியே சுற்றுறோமா? கை இப்படி வைங்க, கை இப்படி வைங்க. அதை வைங்க. அதை வச்சு அப்படி வச்சு இப்படி விடணும். டே சின்னா, டே எங்கடா இருக்கிற சின்னா? கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கு அங்கிள் ரொம்ப வலிக்குதா? ஆமா அங்கு அதுக்கு அங்கிள் அவங்க ப்ரேயர் பண்ணிடுவா? பண்ணுப்பா. Oh Lord, thanks for the day. Bless my uncle. In Jesus' name I pray, amen. Uncle, இப்போ உங்களுக்கு ஓகேவா? பரவாயில்லப்பா. அங்கிள் நாங்கள் கொஞ்சம் பாட்டு பாடுறேன், சரியாயிடும். பாடுப்பா. தேனினி மயிலும் ஏசு நாமம் துரிய மதுரமாமே ஆட தேடிய நாடி ஓடியே வருவாய் தினம் நீ என் மனமே பூலுகுத்தாம் மேலுகுத்தாரும் புகழ்ந்து போட்டும் நம்ம அதை பிடித்து கொண்டாதான் பேர்ந்த வாழை பெருவாய் நீ மனமே. அங்கிள் இப்போ உங்களுக்கு ஓகேவா? பரவாயில்லப்பா. அங்கிள் கவலைப்படாதீங்களா இருக்கேன். சார் வாங்க குமார் உட்காருங்க. சார் இந்த 4 years பேபி மிஸ்ஸிங் கேஸ் விஷயமா டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தீங்களே. சொல்லுங்க குமார். சார் கேளம்பாக்கம் கொட்டிவாக்கம் நீலாங்கரை இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி கேமராவும் தரவா செக் பண்ணதில் ஒரு ஃபுட்டேஜும் கிடைக்கல. என்ன பண்ணுறது குமார், இந்த கேஸ் ரொம்ப பெரிய தலைவலி கொண்டு பண்ணும் போது இருக்கு. நம்ம எஸ்ஐ தமிழ் இப்போ பேசினேன் சார். அவர் இப்போ நீலாங்கரில் விசாரிச்சுட்டு இருக்காரு. இல்லை குமார், இந்த குழந்தை மிஸ் ஆகி 2 நாள் ஆகுது. இது வரைக்கும் எந்த குழுவும் கிடைக்கல. அதான் ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு சார். சைபர் கிரைமில் இருந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அப் டு டேட்டா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கேன் சார். கவலைப்படாதீங்க சார், குழந்தை சீக்கிரம் கிடைச்சிருவான். கிடைச்சிட்டா சந்தோஷம் தான் குமார். டேய் என்னடா இது? ஐயோ மாம்சு, அது ஏன் கேட்குற? வெளியே ஓரன்ட்டு கீழே போய் விட்டான். போடா பக்கி, பச்சை குழந்தை கூட உங்களுக்கு ஒழுங்கா பார்த்துக்க தெரியாதா? உன்னைய நம்பி நான் விட்டு போனேன் பாரு. ஏன்டா ஹல்க்கு இப்படி பண்ற? சாரி அங்கிள். வலிக்குதா? சரி போட்டோம். டே சின்னா, அவனை பிடிச்சிருக்குதுன்னு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இங்கிலீஷில் ஐ திங்க் ஐ கில் யூ. ஐ திங்க் ஐ கில் யூ. மாம்சு, ஐ திங்க் ஐ கில் யூ இல்லை, வெறும் ஐ கில் யூ. ஓ, ஐ கில் யூ. கரெக்ட். ஹல்கே, ஐ கில் யூடா செல்லம். ஐ கில் யூவா? ஐ ஸ்மாஷ் யூ. என்ன வேண்டா, ஏதோ கோவமா சொல்கிறான். அவனுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிக்கிதா மாம்சே. என்னம்மா அங்கிள், உங்க டாடி கால் பண்ணுங்க, பேசுற போல இருக்கு. உங்கள் அப்பா நம்பர் எனக்கு தெரியாதாடா? எனக்கு தெரியுமே. அங்கிள்
7 4 3 2 1 5 2 4 1 3 52413. ஹல்கு அப்பா நம்பர் தெரியும், நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்க கேட்கவே இல்லையே. ஏய் சின்ன, இதை முன்னாடியே அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் பொழுதுடா. மாம்சே கால் பண்ணு மாம்சே. ஹலோ ஹலோ, ஹல்காப்பாவா? இல்லைங்க, ராங் நம்பருங்க. என்னது ராங் நம்பரா? என்னடா ஹல்கு ராங் நம்பர்ன்ட்டாங்க? முன்ன நம்பி கால் வேற பண்ணிட்டேனே. வெயிட் பண்ணுங்க, இப்போ கால் வரும். யாருங்க? யாரோ அல்கோட அப்பா இருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஏங்க ஏங்க நம்ம டிம்மிங்க ஹல்கு. ஏங்க போடுங்க போன டிம்மிங்க. என்ன சொல்ற? ஐயோ நம்ம புள்ளங்க ஹல்குங்க, போடுங்க. சொல்ற நீ? ஐயோ போன போடுங்க. டேய் சின்ன, அதே நம்பர்ல கால் வருதுடா. மாம்சே அட்டன் பண்ணு மாம்சே. ஹலோ சார் 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 டிமி டிமி சார் சார். நீங்க போன கொடுங்க. நான் அவனோட அம்மா தான் சார். சார் அவன் எங்க சார் இருக்கான்? சார் தயவு செஞ்சு கூட்டிட்டு வந்து விட்டுருங்க சார் என் பிள்ளைய. சார் நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க சார், நாங்க உடனே கிளம்பி வரோம். டேய் அல்கோட அப்பாடா. ஹலோ ஏங்க, நம்ம பையன் நாளைக்கு எங்க போனை கட் பண்ணிட்டாங்க. எங்க மறுபடியும் போடுங்க போனை. இருமா இருமா. ஹலோ அம்மா, சுவிட்ச் ஆஃப் பண்ண வருமா? ஐயோ திம்மிங்க, நம்ம பையங்க. எங்க ஏதாவது பண்ணுங்க. அவன் ஹல்குன்னு எங்களுக்கு மட்டும் தானே தெரியும், உங்களுக்கு தெரியாதுங்க. எங்க ஏதாவது பண்ணுங்க. டேய் இவனை தூக்கி நான் வெளியே போ, நான் பேசிக்கிறேன். வாழ்க்கை லாலிபப் சாப்பிடலாம். பேசுங்க. ஹலோ ஹலோ சார். ஹலோ சார், உங்கள் பையன் ஹல்க் எங்ககிட்ட தான் இருக்கான். நீங்கள் போலீஸ்கிட்ட போகலன்னா உங்கள் பையன் உங்ககிட்ட சேஃபாக வருவான். சார் நான் போலீஸ்க்கு போக மாட்டேன், வேற நான் எங்கேயும் போக மாட்டேன் சார். சார் சார் என் உயிரே அவதான் சார். ப்ளீஸ் சார் என் பிள்ளையை கொடுத்துருங்க சார். ப்ளீஸ் சார் என்ன கூட எடுத்துங்க சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார் என் பிள்ளையை கொடுத்துருங்க சார். சார் என் பிள்ளையை கொடுத்துருங்க சார். சரி, நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க. காஞ்சிபுரத்துலேருந்து பெங்களூர் போகிற ரூட்டில் சரியாக 19 கிலோமீட்டரில் ரைட்டு எடுத்திங்கன்னா அங்கே பழைய லேஅவுட் ஒன்று வரும். அந்த இடத்துக்கு சரியாக சாயந்தரம் 4 மணிக்கு நீங்கள் மட்டும் தனியாக வரீங்க. சரி சார் சரி சார். சார் நான் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்துடுறேன் சார். தப்பி தவறி உங்கள் கூட யாராவது வந்தாங்கன்னா உங்கள் பையன் ஹல்கை நீங்கள் முழுசாக பார்க்க முடியாது. வந்துடுறேன் சார் வந்துடுறேன் சார், கண்டிப்பாக வந்துடுறேன் சார். ஹலோ ஹலோ சரி, போனதை போயிட்டேன் சரி. நம்ம ஃபுல்லாக அவங்ககிட்ட தான் இருக்குது சொல்லி, ஃபுல்லாக அவங்ககிட்ட தான் இருக்குது சொல்லி. ஏசப்பா என் பிள்ளை கொண்டு வந்துருங்க ஏசப்பா. சின்ன உன்னை கவனிச்சியா? இந்த பையன் வந்ததுலேருந்து நம்ம 2 பேருமே திருடுறதுக்கே போகிறதில்ல. ஆமாம் மாம்சு, நானும் அதை கவனிச்சேன். என்னன்னு தெரியலடா, எனக்குள்ளே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு சமாதானமோ ஒரு சந்தோஷமாக இருக்குடா. இப்படியே இருந்தெல்லாம் போல நினைக்கிறேன்டா. சின்ன உனக்கு தெரியாதுடா, அன்றைக்கி நான் கீழே விழுந்துட்டேன், கத்துனேன் கதறினேன். பச்சை மண் ஓடி வந்து என்னை தூக்கி என் கையை தடவி ஏதோ பாட்டுலாம் பாடி ஜோவம் ஏதோ ஜோவம் பண்ணான். நம்மளையும் நேசிக்க இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் இருக்குன்னு சொல்லி கட்டி பூச்சி என்ன அறியாமல் இவன் இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன்?
செல்வி இந்த இடம் தானே சொன்னாங்க, யாருமே காணுமே செல்வி. எங்க இந்த இடம் தானே, நல்லா விசாரிச்சீங்களா? செல்வி ஒரு கார் வந்து செல்வி. சின்ன அவங்க தான் அல்போட அப்பா அம்மா போல. அங்கிள் மம்மி டாடி வந்துட்டாங்க. அப்படியா இருக்கு? சார் டிமி 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 கச்சலா மனசுடப்பா கணக்குல வச்சு பார்த்துக்குவேம்மா. டிமி டிமி என் பிள்ளை என்னடா பண்ணுங்க? டிமி சொல்லு, என் பிள்ளை என்னடா பண்ணிக்கிறீங்க? அங்கிள் ஸ்டாப். ஏய் இங்கேயாவது ஓடல? போலீஸ் தான். என்ன சார்? ஏய் நான் ரொம்ப தவற சாவடிச்சிரும் உன்னை. ஏய் நான் ஐயாவே மாறிக்கிறான். சார் என்ன நடந்தோ தெரியாம மேலே கை. ஏய் ஏன் ஐயாவே எடுத்து பேசுறேன்? ஏறா ஏறா என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம மேலே கை வைக்காதீங்க. குமார் கையெடு. குமார் சார் கையெடு. என்ன நான் சொல்லுப்பா சொல்லு. சார் அந்த குழந்தை பீச்சில் தனியாக இருந்துச்சு. அவனா தான் என்கிட்ட அழுதுட்டு வந்தான். 3 நாள் அந்த இடத்துல போய் தேடி பார்த்தா அவங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியல. இவ்வளோ பேசுறியே, ஸ்டேஷனில் கொண்டு போய் விட வேண்டியது தானே? நான் ராபரி தான், என்னால் ஸ்டேஷனுக்கு வர முடியல. 3 நாள் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கினேன். அவங்க பையன் தான் ஃபோன் நம்பர் கொடுத்தான், அதான் ஃபோன் பண்ணேன். நீங்கள் வேணா அந்த பையன்கிட்ட கேளுங்க. குமார் பையனை கூட்டின்னு வாங்க. டிம்மி இந்த அங்கிள் சொல்கிறது தான் கரெக்டா? அடிச்சது உங்களுக்கு படிக்குதா? சார் இந்த பையன் வந்ததுன்னு என் வாழ்க்கையை மாறிச்சு சார். நான் சின்ன வயசுலேருந்து திருடன் தான். அந்த திருடுற புத்தியே போச்சு சார். ரவி அங்கிள் அங்கிள் மேல கை வச்சிங்க. சரிப்பா அங்கிளை எதுவும் பண்ண மாட்டேன்பா. ஒரு 2 பேரோட அலட்சியத்தினால தான் குழந்தைய மிஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள். அவன் திருடனாக இருந்தோம் 3 நாள் குழந்தைய பத்திரமா பார்த்துருந்துருக்கான். இந்த கேஸில் நடந்த அற்புதமான விஷயம் என்னென்னா, ஒன்று திருடன் மனம் மாறி இருக்கிறான், இன்னொன்று உங்கள் மனைவி மனம் மாறி இருக்காங்க. ஒன்று மட்டும் வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுக்க, பேராசை பெரும் நஷ்டம். கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை முதல்ல போதும் நினைங்க, அதுதான் முதல்ல உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும். ரொம்ப நன்றிண்ணா. நன்றிலாம் ஒன்றும் வேணாக்கா. உங்கள் பையனால நான் மனுஷனா மாறி இருக்கேன்க்கா. அக்கா அல்க பத்திரமா பார்த்துங்கக்கா. அவன் பேரு ஹல்க் இல்ல, டிம்மி.